குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடகலக்னத்துக்கு குரு தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடகலக்னத்துக்கெல்லாம் குரு பகவான் வந்து 6, 9 கூடியவராக வராரு. 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு, 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் நொடி குடுக்கக்கூடியது, எதிரிங்க சத்ருஸ்தானம் எல்லாமே 6ஆம் இடத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கெடுதல்கள் செய்ய வேண்டிய இடத்துல 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்துடுவார். அதே 9ஆம் இடத்துக்கு வரும்போது 9ஆம் இடத்துக்கு வந்து பாக்கிய அதிபதியாக வராரு. அனைத்து பாக்கியங்களையும், அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதியாக வராரு. அப்படி வரும்போது அவர் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் 6ஆம் இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பாரு. 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் 9ஆம் இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பாரு. தொடர்பு அப்படின்னா எப்படின்னா, அதாவது 9ஆம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தார்னா 9ஆம் இடத்தினுடைய பலனை அதிகமாக செய்வார். 6ஆம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தார்னா 6ஆம் இடத்துக்கு உண்டான பலனை வந்து செய்வார். அப்படி செய்வார். அதே குரு பகவான் வந்து லக்னத்திலே இருந்தார்னா, லக்னத்தில் வந்து அவர் உச்சம் பெறுகிறார். கடக லக்னத்தில் உச்சம் பெறும்போது அவர் கொஞ்சம், அதாவது ஃபஸ்ட்டு அந்த 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வந்துடுது. இந்த கடக லக்னத்துக்கு வந்து லக்னத்திலேயே குரு பகவான் இருக்கிறது 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வருது. அப்படி வரும்போது இந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான பலனை செய்ய மாட்டார். எந்தெந்த வீட்டுக்கு அவர் கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறாரோ அந்தந்த வீட்டுக்கு உண்டான பலன் தான் செய்வாருங்கிற பட்சத்தில் இவர் 6ஆம் இடத்துக்கு இந்த கடகம் வந்து 8ஆம் இடமா வருது. அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான பலனை செய்ய மாட்டார். 9ஆம் இடத்துக்கு இந்த கடக வீடு வந்து 5ஆம் இடமா வருது, திரிகோண ஸ்தானமாக வருது. அப்படி வரும்போது இந்த பாகிஸ்தானத்துக்கு உண்டான பலன்கள் என்னவோ, வீடு வாசல் நிலபலன் 9ஆம் இடம் என்னென்ன கொடுக்குமோ அத்தனை சுகபோகங்களையும் ஒரு மனிதனுக்கு குறைபாடு இல்லா செல்வங்களை கொடுத்து அந்த 16 ஆண்டுகள் வந்து சிறு சிறு உபாதைகள் இருக்க செய்யும். நோய் நொடி, ஏன்னா 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால இருக்க செய்யும். அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அவர் வந்து 8ஆம் இடமா வர்றது இல்லையா கடகம். அதனால் அந்த கடகத்திலே இருந்தார்னா அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டார். அதே 2ஆம் இடத்துல இருந்தார்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா வந்துடுது. அப்போ 9ஆம் இடத்துக்கு அது 6ஆம் இடமா வந்துடுது. அப்போ இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா இந்த 6ஆம் இடத்து பலனை கொஞ்சம் 50% செஞ்சே தீர்வார். நோய் நொடி கொடுக்கறது, கடன் கட்சி கொடுக்கறது. கடன் கட்சி வாங்கினாலும் குரு பகவான் வந்து வேஸ்ட்டு செலவு பண்ண விட மாட்டார். ஏதாவது சொத்து மேலே தான் கடன் கட்சி வாங்கி சொத்தை வாங்கி போடுறது, வீடு வாசல் அழியாத சொத்துக்கள் வாங்கி போட்டு கடன் பண்ண வேண்டியது, அல்லது படிப்பு செலவில் கடனை வாங்கி ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு இருக்கும்போது 6ஆம் அதிபதியாக வந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் அந்த குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். பணம் வரதில் கொஞ்சம் சிக்கல்களை உண்டு பண்ணுவார். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அது 9ஆம் இடமா வரதுனால அந்த மாதிரியெல்லாம் வந்து சிக்கல்களை உண்டு பண்ணி கொடுப்பார். பிற்காலத்தில் வந்து நன்மையே செய்வார். 6ஆம் இடத்துக்கு உண்டான பலன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையே செய்வார். அதே குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தார்னா நேரடியாக வந்து 9ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்கிறார். 9ஆம் இடத்த 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ அந்த 9ஆம் இடத்துடைய பாகிஸ்தானத்துக்கு என்னென்ன சுகபோகங்கள் கிடைக்குமோ அனைத்தையும், அதாவது ஒரு குழந்தைக்கு என்ன தேவை அனைத்தையும் கொடுத்துருவார். வீடு வாசலோ, நிலப்பலனோ, சொகுசு காரு, சொகுசு பங்களா, இந்த மாதிரி எல்லா சுகபோகங்களையும் அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால அது எல்லாமே கொடுத்துருவார். தன் 9ஆம் அதிபதி வேறு வீட்டில் இருந்து தன் சொந்த வீட்டையே நேரடியாக பார்க்குறது வந்து அவ்வளோ யோக பாக்கியங்களையும் கொடுத்துருவார். அதே 4ஆம் இடத்துல இருந்தார்னா 4ஆம் இடங்கிறது வந்து கடக லக்னத்துக்கு இந்த 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வருது. அப்போ அந்த பாக்கியங்கள் கொடுக்கறது குறையும். 9ஆம் இடத்துக்கு அவர் மறைவு ஸ்தானமாக வந்துடுறாரு. இந்த 6ஆம் இடத்துக்கு அவர் லாபாதிபதியாக வந்துடுறாரு, 11ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. அப்போ என்னத்தை கொடுப்பாரு? 6ஆம் இடத்துக்கு உண்டான பலன் வந்து 50% கொடுத்தே தீர்வார். அந்த கெடு பலன்களை கொடுப்பார். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து அதுவும் சுக்கிரன் வீடாகவும் இருக்குது. சுக்கிரன் வீடாக இருக்கும்போது சுக்கிரன் வந்து குருவுக்கு பகை வீடாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடத்தினுடைய பலனை வந்து அதிகப்படியாக செஞ்சிருவார். கடன் கட்சி, நோய் நொடி,
அதனால் கடன் வாங்குறது, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி இந்த மாதிரி எல்லாம் பல சிக்கல்களை வந்து 6ஆம் இடம் உண்டு பண்ணும். அப்போ அந்த 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அந்த இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா அவர் வந்து நன்மையே செய்வார். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அது 9ஆம் இடமா வருது. அப்போ வந்து 9க்கு 9ஆ வந்து அந்த 9ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடமா வரதுனால 6ஆம் இடத்து பலனை செய்ய மாட்டார். கெடு பலனை செய்ய மாட்டார். நல்ல பலனையே செய்வார். யோக பாக்கியத்தையே செய்வார். என்னென்ன தேவையோ அனைத்து சுகபோகங்களையும் கொடுத்துருவாரு. ஆனால் 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு குழந்தைகளுக்கு காரகராக வராரு அவர். அப்படி வரும்போது அந்த 5ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிறது இந்த குழந்தைகள் கொடுக்கறதுல கொஞ்சம் சிக்கல்கள் வரத்துக்கு அந்த டைமில் அந்த திசை நடந்ததுன்னா வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக குழந்தை பிறக்கும், அல்லது மருத்துவ செலவு பண்ணி குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி தனிச்சு இருந்தார்னா 5ஆம் இடத்துல. மற்றபடி வந்து கிரகங்களோடு இருந்தால் அந்த கெடுபலன்களும் அதிகமாக நடக்காது. அதே 6ஆம் இடத்துல இருந்தார்னா 6ஆம் இடங்கிறது அதுதான் சத்ருஸ்தானம், எதிரிங்க ஸ்தானமாக ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறது. நோய் நொடி இதெல்லாம் கடன் கட்சி எல்லாமே கொடுக்க வேண்டிய ஸ்தானம். அதுலேயே குரு பகவான் இருந்து குரு தசையை நடத்தினார்னா அது 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். தன் சொந்த வீட்டிலே இருக்கிறவருக்கு பவர் ஜாஸ்தி இல்லையா, அதனுடைய இது எவ்வளோ பலனோ குரு வந்து வளர்ப்பார் எதையும் பெரிய லெவலில். அப்போ அந்த குரு 6ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்து அதனுடைய திசையை நடத்தினார்னா அந்த 6ஆம் இடத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை தானே வளர்ப்பார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி நோய் நொடியோ கடன் கட்சியோ மற்றது எதிரிங்க ஸ்தானமும் அதுவே தான். இது எல்லாமே வளர்ப்பார் குரு 6ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினான்னா. அதுவே நம்ம வாழ்க்கையில் வந்து 6ஆம் இடத்துலேருந்து திசை நடக்கலைன்னா அந்த மாதிரி கெடுதல்கள்லாம் வந்து நடக்காதுங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கடகலக்கணத்துக்கு வந்து நீச்ச வீடாக இருக்குது. நீச்ச வீட்டில் குரு பகவான் இருக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதியாக நீச்ச வீட்டில் இருக்கிறாரு. 9ஆம் அதிபதியாக அது 11ஆவது வீடாக வருது 9க்கு. அப்போ அது 7ஆம் இடத்துல 7 கூடிய சனி பகவான் வந்து எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு குடும்பம் அமையிறது, வாழ்க்கை அமையிறது, வாழ்க்கை துணை இதெல்லாம் 7ஆம் இடத்த தான் குறிக்கும். கலஸ்திரஸ்தானம்னு சொல்கிறது. அந்த ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருந்தார்னா நன்மை தான் செய்வார். எப்பயும் சுபத்தன்மை உள்ள கிரகங்கள் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது நன்மை தான், கெடுதல்கள் செய்யாது. இந்த கூட்டு தொழில் செய்கிற முயற்சி, தொழில் செய்யும் முயற்சி இதெல்லாம் வந்து 7ஆம் இடத்தை குறிக்கும். மனைவி ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், இதெல்லாம் வந்து 7ஆம் இடத்தை குறிக்கும். 7ஆம் இடத்துல இருக்கலாம். 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் சுபத்தன்மை உள்ள கிரகமாக இருக்கிறார். அதனால் 7ஆம் இடத்துல இருக்கலாம். அது வந்து ஒன்றும் குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டார். அதே 8ஆம் இடத்துல இருந்தார்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா வருது. அது வந்து சரியில்லாமல் தான் இருக்கும். அந்த 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமா வருது, 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா வருது. ஆனால் 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா வர்றது ஒன்றும் அதிகப்படியான கெடுதல்கள் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த சுபத்தன்மை உள்ள கிரகங்கள் மறைஞ்சிருந்தாலும் அவ்வளோ கெடுதல்கள் பண்ண மாட்டாங்க. 6ஆம் இடத்துக்கு உண்டான பலனையும் செய்ய மாட்டார். இது நார்மலாக போயிட்டுருக்கோம். 9ஆம் இடத்துக்கு உண்டான பலனை வந்து கடைசி ஒரு 8.5 வருஷத்தில் செய்வார். கண்டிப்பாக நல்லதாக செய்வார், யோக பாக்கியமாக கொடுப்பாரு. அதே 9ஆம் இடத்துல இருந்தார்னா தன் வீட்டையே சொந்த வீட்லேயே இருக்கிறதுனால அவர் எந்த அளவில் யோக பாக்கியம் கொடுக்குறாருன்னு நம்ம கணக்கெடுத்தே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து லக்னத்தையும் பார்க்குறாரு இல்லையா, 5ஆம் பார்வையாக பார்ப்பாரு. அதே லக்னத்துக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 3ஆம் இடங்கிறது புகழ், வெற்றி, கீர்த்தி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, லக்னத்தையும் பார்க்குறாரு. அப்போ இவங்க செய்யும் செயல்கள் எல்லாமே வெற்றியில் முடியும். 3ஆம் இடத்தை பார்க்குறது, லக்னத்தை பார்க்குறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெற்றியாக முடியும். எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும். அதே 10ஆம் இடத்துல இருந்தார்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஸ்தானத்துக்குமே வந்து 10ல் குரு இருந்தால் பதவி கெடுக்கணும்னு சொல்கிறது. அந்த பதவி கெடுக்கிறதுக்கு அவர் தனிச்சிருந்து திசையை நடத்தினார்னா நாம் ஒரு வேலையில் இருந்தோம்னா கூட அந்த வேலையை வந்து கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும். அதே கிரகங்களோட இருந்தால் கெடுக்காது. திசை நடக்கலைன்னா அந்த பிரச்சனையும் இல்லை. 10ஆம் இடத்துக்கு உண்டான கெடுதல்களும் இல்லை. அதே 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தான்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நன்மை தான், கெடுதல்கள் இல்லை. எது தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு 11ல் இருக்கிற குரு பகவான் வந்து
என்ன தொழில் செய்ய முயற்சி செஞ்சாலும் அது வெற்றியில் முடியும். 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பார் 5ஆம் பார்வையா. அப்போ அந்த புகழ், கீர்த்தி, வெற்றி இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கொடுப்பார். என்ன செய்ய நம்ம முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் வந்து வெற்றியாகவே முடியும். அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். 5ஆம் இடங்கிறது பூர்வீகம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம் இதெல்லாம் வந்து 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. பூர்வ புண்ணியம், பூர்வீகத்தில் சொத்து ஏதாவது பிரியாமல் இருந்தால் கூட பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த அந்த டைமில் குருதசை நடந்ததுன்னா குரு 11ல் இருந்து 5 பார்த்தாருன்னா இது எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அதே 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா கொஞ்சம் 12ஆம் இடங்கிறது கடகலக்கணத்துக்கு வந்து சிறு சிறு குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். பண வரவும் குறைபாடு இருக்கும். மற்ற எல்லா விஷயத்துலேயுமே ஏன்னா 6ஆம் அதிபதி 12ல் மறையிறது நல்லது. 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கறது நல்லது தான். அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான கடன் கட்சியோ மற்ற வசதி வாய்ப்புகளோ இதெல்லாம் வந்து கொடுக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உண்டானது வந்து குரு பார்த்தாக்கா அதெல்லாம் கொடுக்காது. கடன் கட்சி கொடுக்காது, நோய் நொடி கொடுக்க மாட்டார். ஆனால் யோக பாக்கியத்தையும் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பார். குரு பகவான் 12ல் இருக்கிறது அதன் திசையை நடத்துனுச்சுன்னா. நடத்தாமல் இருந்தால் நன்மையே நடக்கும். நன்மையே நடக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.